அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கும் திரு யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு உறவாடும்போது அவர் கூறிவிட்டு சென்ற உணர்வுகளை நாம் நமது ஆய்வின் முறையில் பகிர்ந்து கொள்வோம். யூஜிகே அவர்கள் எப்பொழுதுமே ஒன்றில் மிக தீர்க்கமாக இருந்து கொண்டிருந்தே இருக்கிறார் என்பது பல்வேறு அனுபவங்களில் நாம் உணர முடிகிறது. அவருடைய அவரிடம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் உள்ளே போனோம் என்றால் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதிக்கு நம்மை அழைத்து செல்வதை நாம் பார்க்க முடியும். அதாவது சிலர் பேசும்போது ஏற்கனவே கேட்ட அறநெறிகளின் இன்னொரு வகையான கருத்து பெயர்ப்பாகவோ அல்லது மொழி பெயர்ப்பாகவோ இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக, அறம் செய்ய விரும்பு என்று ஒரு அறநெறி சாரத்தை நாம் ஒன்றில் கேட்டிருந்தோமானால், திருக்குறளை படிக்கும்போது அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை என்று நாம் உணரும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் நமக்கு கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குமே ஒழிய கருத்தில் அதனுடைய பொருளில் கொஞ்சம் கூட வேறுபாடு இருக்காது. சத்தியம் ஜெயதேவே அப்படின்னு சொல்லும்போது வாய்மையே வெல்லும் என்று வேதாந்தத்தில் கூறியிருந்தாலும் கூட சாதாரணமாக உண்மையே பேச வேண்டும், நன்மையே பேச வேண்டும், இப்படி ஒவ்வொருவரும் சொல்லும்போது இந்த உண்மைக்கு அவர்கள் கொடுத்திருக்கும் அழுத்தம் நம்மை அதனுடைய கருத்தில் வேறுபாடை உருவாக்கி விடாது. ஆனால் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் நம்மை இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்வதை நாம் உணர முடியும். எப்படி? அங்குதான் யூஜிகே அவர்கள் சொல்லாதது நாம் உணர்ந்தது. நிலத்தை நாம் பதப்படுத்துவது போல நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய பல்வேறு ரீஜன்ஸ்கள் இருக்கிறதல்லவா, கண்ணில் உள்வாங்கும்போது அது எந்த பகுதியை, மூளையில் உள்ள எந்த பகுதியை அது சென்றடைகிறது, எப்படி பதிவு செய்கிறது என்று இன்றைக்கு அறிவியல், மூளையை பற்றிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கின்றன. காதில் கேட்கும்போது இந்த பொறிகளின் வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொன்றும் எப்படி மூளையிலே உணர்வுகளாக பதிந்து எண்ணங்களாக மாறுகிறது என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ரீஜன் குறிக்கப்படுகிறது. இதை போன்றே எவ்வளவு தூரம் நாம் மூளையின் வழியாக உள்வாங்குகிறோமோ அந்த உள்வாங்குதல்களில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வித் பிரிடாமினேஷன், அதாவது எல்லா அறிவோடும் எண்ணங்களோடும் வைத்துக்கொண்டே உள்வாங்குவது. இன்னொன்று வித்தவுட் பிரிடாமினேஷன், எதுவும் அற்று உள்வாங்குவது. இந்த இரண்டு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டால்தான் யூஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். யூஜிகே அவர்கள் நம்மை அழைத்து செல்லும்போது நிச்சயமாக நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய அறிவில் நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அறிவை கடந்து அவர் சொல்லும்போது தான் நமக்கு புரியவில்லை என்று கூறுகிறோம். எப்பொழுது நமக்கு புரியவில்லை என்று கூறுகிறோம்? நாம் உள்வாங்கக்கூடிய, அதாவது கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒன்று நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய அறிவு திறனோடு ஒத்து வராவிட்டால் அல்லது முரண்பட்டால் நாம் உடனே சொல்லுகிறோம், எனக்கு புரியவில்லை அல்லது விளங்கவில்லை அல்லது இது இல்லை அல்லது தெரியாது என்றெல்லாம் கூறுகிறோம்.
ஆனால் நமக்கு நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட, அது இசையாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இப்போ தமிழிலே பேசும்போது நமக்கு ஈஸியாக இலகுவாக விளங்கி விடுகிறது. ஜப்பான் மொழியிலே பேசும்போது நமக்கு விளங்கவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மூளையில் அது பற்றிய அறிவு இல்லை, இவ்வளவுதானே. ஆனால் நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அறிவை காட்டிலும் நாம் சேமிக்காமலே இருக்கின்ற ஒரு அறிவு உள்ளே இருக்கிறது. அதுதான் மரபணு திறன் அறிவு, அதாவது ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ். இந்த மரபணு திறன் அறிவு என்பது எங்கே நமக்கெல்லாம் பிரச்சனை வருகிறது, இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் வந்தது, நமக்கு பயம் வந்தது என்றால், ஒருவர் ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்போம், நம்மிடமிருந்து ஒரு பதில் வரும். ஒரு குழந்தையிடம் நாம் ஒன்றை சொல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலே ஒரு பதிலை கொடுக்கும். அதாவது பயிற்சியின் மூலம், முயற்சியின் மூலம் ஒரு பதில் வரும்போது, பயிற்சியினால்தான் இந்த 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 பையனோ இந்த குழந்தையோ இதை சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் கொடுக்காமல் கூட அங்கே தீப்பிடித்தது போன்று நாம் எதிர்பார்க்காத ஒரு பதில் வரும் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் என்ன சொல்லுகிறோம்? இது இறைவனுடைய அருளால் கிடைத்தது என்ற ஆன்மீகவாதிகளும், சில போலியான மந்திரவாதிகளும் என்ன கூறுகிறார்கள்? இதுதான் பவர், இதுதான் எனர்ஜி என்று கூறி உண்மையை தெரியாமல் போய்விடுகிறார்கள். அதுவல்ல அது. நம்முடைய அறிவிலிருந்து நான் பார்க்கிறது, நம்மளிடம் வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து நாம் போய் ஒரு பொருளை வாங்கும்போது 100 ரூபாய் வைத்திருக்கிறோமா என்றால் 100 ரூபாய்க்குரிய பொருளை வாங்கிவிடுவோம். ஆனால் நீங்கள் மரபறிவு திறனிலிருந்து நீங்கள் பேசும்போது, செயல்படும்போது உங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியாமலே ஒன்று நடக்கிறது என்றால், அல்லது பேசுகிறோம் என்றால், அல்லது நினைக்கிறோம் என்றால், நம்முடைய மரபணு திறன் வழியாக, நம்முடைய மூளையில் ஏற்பட்ட மின் சுழற்சிகளின் வழியாக ஏற்பட்ட ஒன்றினால் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வரும்போது, மூட நம்பிக்கையின் மீது நமக்கு வைத்திருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் நமக்கு தகர்த்தெறியப்படும். இதை நாம் ஏன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால், நம்முடைய மூளையில் உள்ள 10,000 கோடி செல்களில் எவ்வளவு தூரம் முழுவதுமாக ஒழுங்காக உள்வாங்கப்படுகிறதோ, அந்த உள்வாங்குதல் என்பது ஏற்கனவே நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அறிவை வைத்தோ அல்லது நம்முடைய மரபணு திறன் அறிவை வைத்தோ பார்க்க முடியவில்லை என்றால் பேசாமல் இருந்து விட வேண்டும். ஏனென்றால் இது போன்றுதான் யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய செய்திகள், ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய செய்திகள். அதிலே வேதாந்தமும் அடங்கும். யூஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய செய்திகளை படிப்பதற்கு முன்னால், கேட்பதற்கு முன்னால் ஒழுங்காக வித்தவுட் பிரிடாமினேஷனில் கேட்க வேண்டும் என்று ஒரு சரியான உணர்வு வரவில்லை என்றால் சில சதவீதங்கள் கூட நீங்கள் உள்வாங்க முடியாது என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் முடியவில்லை என்பதற்கு இன்னும் பலருக்கு விளக்கமே தெரியவில்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். ஆக யூஜிகே அவர்களுடைய பேச்சை, யூஜிகே அவர்களுடைய உச்சரிப்புகளை, எண்ணங்களை நாம் உள்வாங்கும் போது அந்த உள்வாங்குதலில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி? மூளையில் பதிகிற விஷயங்கள் முதலிலே ஒழுங்காக பிரிடாமினேஷன் இல்லாமல் பதிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், இப்பொழுது வாருங்கள், யூஜிகேனுடைய விஷயங்களெல்லாம் நம்